பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், இந்த இடத்திலே தாவீது கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கிறான். அவனுடைய கேள்வி எல்லாம் ஒன்று, கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்க வேண்டும். காரணம், உலகத்தில் நாம் எந்த காரியங்களில் இணைந்திருந்தாலும் அது பல வேளைகளிலே நமக்கு மிகுந்த ஒரு அழுத்தத்தை, மன அழுத்தத்தை, இல்லை என்றால் ஏதோ ஒரு விதத்திலே அது அழுத்தத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகம் என்பது அது மன மகிழ்ச்சியின் இடமாய் காணப்படுகிறது. ஆகையால் தான் தாவீது தெரிந்து கொண்ட இடம் அவருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்கு ஆலயத்தை குறித்த வாஞ்சை வந்தபடியினாலே அவன் உறங்கும் போது, அவன் பெரிய வீட்டில் உறங்கும் போது கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி ஒரு திரைச்சிலைக்கு அகத்து மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறது என்று நினைத்து ஒரு வேதனையோடு காணப்பட்டான். ஆகையால் தான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆஸ்திகளில் எல்லாவற்றிலும் அவன் ஆலயத்தை காரியங்களை அவன் கருத தொடங்கினான். அப்பொழுது கர்த்தர் சொன்னது, அவனுடைய மகன் மூலமாய் அந்த ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அதே போல நிறைவேறிற்று. அந்த நாட்களிலே அப்படியானது என்றால் இன்றைக்கு நாம் ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? நாம் ஆலயத்தை வாஞ்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம், ஆலயம் செல்லுவது அவருடைய நாமத்தை துதிப்பதற்காக, அவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, நம்மை கருதிய விதங்களுக்காக, நமக்கு செய்த அற்புதங்களுக்காக, நம்மை நடத்திய விதங்களை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவதற்காக நாம் கடந்து செல்லுகிறோம். அவரை துதிக்கும் துதியின் சப்தத்தை நாம் அவருக்கு ஏறெடுக்க வேண்டும். காரணம், துதியில் பிரியப்படுகிற தேவன் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியில் பிரியப்படுகிற தேவனாய் காணப்படுகிற, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிற தேவன். இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, எதற்காக? அவருடைய ஆலயத்திலே கர்த்தர் நடத்தின விதங்களை குறித்து ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கும்படியாக கடந்து செல்ல வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அவருடைய சிறகடிக்குள் இருக்கும் பொழுது, தக்க நேரம் வரும் பொழுது அவர் நம்மை உயர்த்தி அழகு பார்க்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.